நமஸ்காரம். இந்த வீடியோ பதிவு வரலட்சுமி விரதம் 8th ஆகஸ்ட் 2025 வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய வரலட்சுமி விரதத்தை பற்றின பதிவு. ஆடி மாசத்தில் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்துடைய இன்ட்ரோடக்ஷன், வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை என்னென்ன பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றத இதில் சொல்லியிருக்கேன். வரலட்சுமி விரதத்துக்கு கலசத்தில் அம்பாளை அலங்காரம் பண்ணி பொதுவாக ஆத்து வாசல்லேருந்து அம்பாளை உள்ள அழைச்சிட்டு வர வழக்கம். ஆத்து வாசலில் கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றி அலங்காரம் பண்ணியிருக்கிற அம்பாளை ஆத்து வாசலில் கொண்டு வந்து அங்கே ஒரு தூப தீபாராதனைகள் காட்டி நிவேத்தியம் பண்ணி பாட்டு பாடிண்டே ஆர்த்தி எடுத்து அம்பாளை ஆத்துக்குள்ள அழிச்சுட்டு வந்து எங்க பூஜாஸ்தானம் நாம வச்சு பூஜை பண்ண போறோமோ அந்த ஸ்தானம் வரலும் பாட்டு பாடிண்டே கொண்டு வந்து அம்பாளை ஸ்தாபனம் பண்ணணும். அம்பாளை பூஜாஸ்தானத்துல ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் உடனே புஷ்ப அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்க வேண்டியது. அம்பாளுக்கு வஸ்திரம் சாத்துறது, ஆபரணம் சாத்துறது, புஷ்பஹாரங்கள் சாத்தி பூர்ண அலங்காரங்களை பண்ணி வச்சுக்க வேண்டியது. பூஜை சமயத்தில் உங்களுக்கு ஆபரணம் சாத்துறதோ, மாலை சாத்துறதோ, வஸ்திரம் சாத்துறதோ சிரமமா இருக்கும். அந்த சமயத்தில் அக்ஷதையும் புஷ்பமா சாத்திக்கலாம். முன்கூட்டியே அந்த அலங்காரங்களை பண்ணிக்க வேண்டியது. பூஜைக்கு தேவையான திரவியங்களை முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தாம்பாளத்தில் மஞ்சள் பொடி, குங்குமம், சந்தனம், அக்ஷதை, கற்பூரம், 2-3 சில்லற காயின்ஸு, தீப்பட்டி, ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணி, இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நிவேத்தியத்துக்கு வெத்தலை, பாக்கு, பழங்கள், அதுக்கப்புறம் தேங்காய் உரிச்சு வச்சுக்க வேண்டியது. தேங்காய் உடைக்கிறதுக்கு தேவையான அந்த கல்லோ ஆயுதமோ ஏதாவது ஒன்று பக்கத்தில் வச்சுட்டேன்னா அந்த சமயத்தில் எழுந்து போய் தேங்காய் உடைக்காம கிடையும். அந்த உடைக்கிற தேங்காவுடைய தீர்த்தத்தை பிடிச்சி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்க வேண்டியது. பஞ்சபாத்திர உத்தரணி, அர்க்கியம் விடுறதுக்கு ஒரு பாத்திரம். அதே மாதிரி மதுபர்கம்னு சொல்லக்கூடிய தேன் விடுறதுக்கு தேன், பஞ்சாமிரதத்துக்கு ஒரு கிண்ணம், இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியது. தூபஹாரத்தி, தீபஹாரத்தி, அகரபத்தி ஸ்டாண்டு, மணி, ஒரு 2-3 சின்ன சின்ன தாம்பாளங்கள் புஷ்பம் வச்சுக்கிறதுக்கு அதை தனியாக வச்சுக்கணும். உதிரி புஷ்பங்கள் எல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும். மஞ்சள் விநாயகருக்கு மஞ்சளை பிசைஞ்சு வச்சுக்கணும். விளக்கு ஏற்றுறதுக்கு தயாராக எண்ணெய் தெரியதெல்லாம் வச்சுக்கோங்கோ. விளக்கு ஏற்றி விடுங்கோ. இந்த பூஜா திரவியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தயாராக வச்சுட்டதுக்கு அப்புறம் அர்க்கிய பிரதானத்துக்கு கொஞ்சம் பச்சைப்பால் அதையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது கடைசியாக தேவைப்படும், இருந்தாலும் எடுத்து வச்சுக்கோங்க. நிவேத்திய பக்ஷணங்கள்லாம் நிவேத்திய காலத்தில் கொண்டு வந்து வச்சுட்டா போகிறோம். நிவேத்திய பக்ஷணங்களில் போடுறதுக்கு துளசி தளம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு பூஜைக்கு தேவையான திரவியங்கள். இந்த திரவியங்கள் எல்லாம் எடுத்து கைக்கு எட்டுற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கோங்க. முக்கியமான திரவியம் சரடு, ஓம்பு சரடு. வாத்தியார் வந்து ஆத்துல பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அவர் கொண்டு வருவார். இல்லை நீங்க இந்த விர்ச்சுவலா பார்த்து இதை அனுஷ்டானம் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க முன்கூட்டியே சரடை வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சரடுல ஒரு புஷ்பத்தை கட்டி வச்சுக்கோங்க. சுமங்கலிக்கு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு தேவையான அந்த வெத்தலைப்பாக்கு தாம்பூலத்தை 2-1 அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக வந்து வாயனம் கொடுக்கறதுக்கு தேவையான தட்சிணாதிகளை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சில்லற காயின்ஸ் வச்சு தத்தம் பண்ணிட்டு அப்புறம் வாத்தியாருக்கு நீங்கள் அமுச்சு கொடுக்கலாம் தட்சிணையை. இதுதான் உங்களுக்கு தேவையான முன்னேற்பாடு. இதை பண்ணிட்டேன்னா அடுத்தது கணபதி பூஜையிலிருந்து வரலட்சுமி விரதத்தை ராமானுட்டிக்க ஆரம்பிப்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். வரலட்சுமி விரதத்தில் அம்பாள் ஐஷன் வந்து உள்ள உட்கார வச்சிருப்பேள்.
இப்ப தேவையான திரவியங்கள் எல்லாம் நீங்க ரெடி பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறம் மஞ்சள் விநாயகர் பிடிச்சுக்கோங்க. மஞ்சள் விநாயகர் பிடிச்ச அந்த கையிலேயே கொஞ்சம் அக்ஷதை, மஞ்சள் அக்ஷதை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப விக்னேஸ்வர பூஜையிலேருந்து ஆரம்பிக்க போறோம். விளக்கேற்றி வச்சுட்டு 2 அகர்பத்தி பத்த வச்சுட்டு உட்கார்ந்துக்கோங்க. தரையில நேரா உட்காருங்க. கீழே ஒரு ஆசனம் போட்டு உட்காருங்க. ஏதாவது ஒரு டவலாவது விரிச்சுட்டு உட்காரணும். அம்பாளை பார்த்தா மாதிரியே ஏத்தாப்புல உட்கார்ந்துட்டு மஞ்சள் விநாயகரை முன்னாடி வச்சுக்கோங்க. ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க. அந்த விநாயகருக்கு சந்தன குங்குமம் இட்டுருங்க. மஞ்சள் விநாயகருக்கு பஞ்சபாத்திர உத்தரணி அருகிய பாத்திரத்தை பக்கத்தில் வச்சுக்கோங்க. உத்தரணியால தீர்த்தம் எடுத்து ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹாம், அனந்தாய நமஹாம், கோவிந்தாய நமஹாம், அபௌபஸ்பிரஸ்யாம். 2 அக்ஷதை கையில் எடுத்துட்டு சுக்லாம் பிரதனம் கொட்டிக்கோங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்னோப சாந்தயே. அக்ஷதை கையில் வச்சுட்டு அப்படியே சங்கல்பம். ஓம் 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 மமோபார்த்தே சமஸ்தே துரிதே க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரே பிரீத்யர்த்தம் ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்கிரீயுகம் ஸ்மராமி கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. கையில் இருக்கிற அக்ஷதையை அர்க்கிய பாத்திரத்தில் போட்டுருங்க. தீர்த்தத்தோட்ட கையை தொடச்சுக்கோங்க. அபௌபஸ்பிரஸ்யாம். 2 புஷ்பம் அக்ஷதையை கையில் வச்சுட்டு மணி அடிச்சுட்டு கணபதிக்கு இந்த புஷ்ப அக்ஷதையை சேர்க்கணும். மந்திரம் முடிஞ்ச உடனே ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். அஸ்மின்னே ஹரித்ராபிம்பே சுமுகம் சபரிவாரம் மகாகணபதிம் தியாயாமி ஆவாஹயாமி. புஷ்பாட்சதையை மஞ்சள் விநாயகருக்கு சித்திருங்கோ. 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. மறுபடியும் மகாகணபதயே நமஹ ஆசனார்த்தே ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. உத்தரணியால தீர்த்தம் எடுத்து அர்க்கிய பாத்திரத்தில் 5 தரம் இடுங்கோ. மகாகணபதயே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ மங்கள ஸ்நானம் சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ ஸ்நான அனந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதையா விநாயகருக்கு போட்டுண்டே வாங்கோ. மகாகணபதயே நமஹ வஸ்திரார்த்தே அக்ஷதானே சமர்ப்பயாமி. மகாகணபதயே நமஹ உபவீதார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி.
மகாகணபதயே நமः. ஆபரணார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி. ஒரு புஷ்பத்துல சந்தன குங்குமம் தொட்டு மகாகணபதிக்கு சாத்துங்க. மகாகணபதயே நமः. திவ்ய பரிமள கந்தானே கந்தஸ்ய உபரி அரித்ரா குங்கும சூர்ணம் சமர்ப்பயாமி. ஒரு புஷ்பத்தை சாத்துங்க. விக்னேஸ்வராய நமः. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. ரெண்டு புஷ்பமா விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்குவோம். ஓம் ஸ்ரீ சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணகாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் விநாயகாய நமः. ஓம் தூமகேதவே நமः. ஓம் கணாத்யக்ஷாய நமः. ஓம் பாலச்சந்திராய நமः. ஓம் கஜானனாய நமः. ஓம் வக்ரதுண்டாய நமः. ஓம் சூர்பகர்ணாய நமः. ஓம் ஹேரம்பாய நமः. ஓம் ஸ்ரீ ஸ்கந்தபூர்வஜாய நமः. ஓம் மகாகணபதயே நமः. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. ஊதுபத்தி எடுத்து மணி அடிச்சுட்டு கணபதிக்கு காட்டுங்க. தசாங்கம் குங்குளோபேதம் சுகந்தஞ்ச மனோஹரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். மகாகணபதயே நமः. தூபம் ஆக்ராபயாமி. தூபத்தை வச்சுட்டு 2 அக்ஷதை சேர்த்துருங்க. தூப தீபார்த்தே அக்ஷதான் சமர்ப்பயாமி. விநாயகருக்கு நிவேத்தியம் பண்றதுக்கு சின்ன தட்டுல பக்கத்துல 2 வெத்தலை பாக்கு 2 பழம் வச்சுக்கோங்க. அந்த வெத்தலை பாக்கு பழத்துல ஜலம் புரோக்ஷ்யா போர்பவஸ்வஹ போர்பவஸ்வஹ போர்பவஸ்வஹ. 2 புஷ்பத்தை வச்சுட்டு பிராணாய ஸ்வாஹா அபானாய ஸ்வாஹா வியானாய ஸ்வாஹா உதானாய ஸ்வாஹா சமானாய ஸ்வாஹா பிரம்மணே ஸ்வாஹா. மகாகணபதயே நமோ நமः. தாம்பூல சகித கதலீபலம் நிவேதயாமி. அந்த புஷ்பத்தை விநாயகருக்கு சாத்திருங்கோ. அர்க்கியபாத்திரத்துல ஒரு உத்தரணி தீர்த்த விடுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. இப்ப வெத்தலை பாக்குல ஒரு உத்தரணி தீர்த்த விடுங்கோ. பூகி பல சமாயுக்தம் நாகவள்ளி தலேருதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். 2 அக்ஷதை போட்டுருங்க விநாயகருக்கு. பூகி பல தாம்பூலம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை மறுபடியும் போடுங்க. சமஸ்த உபசாரானே சமர்ப்பயாமி. கற்பூர ஹார்த்தி காட்டணும். கற்பூரம் வச்சுட்டு அது கற்பூரத்தை ஏத்திக்கோங்க. ஆர்த்தியில மணி அடிச்சுட்டு கணபதிக்கு இந்த கற்பூர ஹார்த்தியை காட்டுங்க. ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே நமோ வயம் வை ஸ்ரவணாய குர்மஹே சமேகா மாங்காமகாமாய மஹ்யம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணோ ததாதோ குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. கற்பூர ஹாரத்தியை கீழே வச்சுட்டு 2 புஷ்பம் எடுத்து கற்பூர ஹாரத்தியை சுத்தி கணபதியை சேர்த்துருங்க.
விக்னேஸ்வராய நமः ஆனந்த மங்கள கற்பூர நீராஜனம் சம்தர்ஷயாமி. அர்க்கிய பாத்திரத்துல ஒரு உத்தரணி தீர்த்தம் பண்ணுங்கோ. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 2 அக்ஷதை எடுத்து இந்த கற்பூர ஹாரத்தியை சுத்தி கணபதிக்கு சேர்த்துக்கோங்க. ரக்ஷரக்ஷானே தாரயாமி. கற்பூர ஹாரத்தியை நீங்க ஊத்திக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆத்து மாமா குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த கற்பூர ஹாரத்தியை காட்டுங்கோ. கற்பூர ஹாரத்தி எல்லாரும் ஊத்திட்டதுக்கு அப்புறம் 2 புஷ்பத்தை கையில வச்சுக்கணும். விக்னேஸ்வர பிரார்த்தனை சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தீவா சர்வகார்யேஷு சர்வதாக மகாகணபதயே விக்னேஸ்வராய நமோ நமः. அபீப்சித அனந்த கோட்டி பிரார்த்தனானே சமர்ப்பயாமி. புஷ்பத்தை கணபதி சாத்திட்டு மகா கணபதிய பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆரம்பிக்கக்கூடிய சர்வத்திர காரியங்களும் எந்த விதமான விக்னமும் இல்லாமல் நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்ன்ற பிரார்த்தனையோடு இந்த மகா கணபதி பூஜையை பண்ணியிருக்கோம். புஷ்பத்தை சாத்தினதுக்கு அப்புறம் அடுத்தது நாம வரலட்சுமி பூஜைக்குண்டான சங்கல்பத்தை பண்ண போறோம். சங்கல்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னால் 2 அக்ஷதையை கையில வச்சுண்டு 2 புஷ்பத்தை கையில வச்சுண்டு சங்கல்பம் பண்ணணும். திதிவார நட்சத்திரங்கள் எல்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் சொல்லி அந்த சங்கல்பத்தை பண்ணிக்கணும். அதே மாதிரி அம்பாளுக்கு பஞ்சு வஸ்திரம் சாத்திர வழக்கம் இருந்தால் அந்த பஞ்சு வஸ்திரத்தையும் இந்த பஞ்சில மஞ்சள் குங்குமத்தை வச்சு பக்கத்துல வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஏற்றுற வழக்கம் இருந்தால் நெய் தீபத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நாம சங்கல்பத்துக்கு வரலாம். இப்ப வரலட்சுமி விரதத்துடைய சங்கல்பத்தை ஆரம்பிக்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ஷத புஷ்பத்தை கையில வச்சுக்கோங்க. சுக்லாம்பரம் தரம் கொட்டிக்கோங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வவிக்ன உபசாந்தயே. நேரா சங்கல்பத்துக்கு கையில புஷ்பாட்சதை வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. நமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते आद्य ब्रह्मणः द्वितीय परार्धे श्वेतवराह कल्पे वैवस्वधे मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरुः दक्षिणे पार्श्वे सखाब्धे अस्मिन्ने वर्तमाने व्यावहारिके प्रभवाति षष्ठी संवत्सराणां मध्ये स्वस्ति श्रीं विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्मऋतौ कटकमासे शुक्लपक्षे चतुर्थस्यामुपरि पौर्णमास्यां शुभतिथौ वासरः भृगुवासरे युक्तायाम् उत्तराषाढां नक्षत्रे युक्तायां शुभनक्षत्रे शुभयोगे शुभकरणे एवं गुणे विशेषेण विशिष्टायां
अस्यां वर्तमानायां पौर्णमास्यां सुभतितौ तौ ममोभार्थे समस्ते धुरिते क्षयद्वारा श्रीपरमेश्वरे प्रीत्यर्थம். உங்களுடைய நட்சத்திரம், ராசி, கோத்திரம், உங்க பேர் சொல்லிக்கோங்க. ஆத்துக்காருடைய நட்சத்திரம், ராசி, அவருடைய பேர். குழந்தைகளுடைய நட்சத்திரம், அவளுடைய பெயர். अस्माकं मम सह कुटुंबानां क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय अभय आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् उचितकाले आयुष्मत् स्वरूप सुगुण उपेत जीवते सुपुत्रावाप्त्यर्थं दीर्घ सौमंगल्य अवाप्त्यर्थं आरोग्य दृढगात्रता सिद्ध्यर्थं वरलक्ष्मी प्रसाद सिद्ध्यर्थं यथाशक्तिः ध्यान आवाहनाति षोडश उपचार वरलक्ष्मी पूजां करिष्ये तथंगम कलश पूजांच अद्य करिष्ये. கையில் இருக்கிற புஷ்பாட்சதைய அர்க்கிய பாத்திரத்தில் போட்டிருக்கும். தீர்த்தம் தொட்டு கை தொடச்சுக்கணும். அப்பௌபஸ்ப்ரஸ்யாம். இப்ப 2 புஷ்பாட்சதை எடுத்துட்டு விநாயகரை யதாஸ்தானம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி க்ஷமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம். விநாயகர்கிட்ட 2 புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமஹ க்ஷமா பிரார்த்தனான் சமர்ப்பயாமி. விக்னேஸ்வருக்கு சாத்திருங்கோ. 2 அக்ஷதை மறுபடியும் போடுங்க. சமஸ்த உபசாரானே சமர்ப்பயாமி. புஷ்பம் 2 கையில வச்சுக்கோங்க. மணி அடிச்சுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய धीमहि तन्नो दन्ति प्रचोदयाते. अस्मिन्ने हरिद्राबिम्बाते आवाहित महागणपतिं यथास्थानं प्रतिष्ठापयामि. पुष्पத்தை விநாயகர்கிட்ட சேர்த்துட்டு மஞ்சள் விநாயகரை லேசா வடக்கால நகர்த்திருங்கோ. சோபனார்த்தே க்ஷேமாய உணரா ஆகமனாய சாம். விநாயகர்கிட்டேருந்து ஒரு புஷ்பத்தை எடுத்து கண்ணில் ஊத்திண்டு தலையில வச்சுக்கோங்க. விக்னேஸ்வர பிரசாத பல சித்திரஸ்தோ சிரசாங்கிருண்ணாமி. தீர்த்தம் தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. வரலட்சுமி பூஜையில மகாகணபதியுடைய பூஜை பூர்ணமா பண்ணிட்டோம். மகாகணபதி பூஜையிலேயே சங்கல்பத்தையும் நாம முடிச்சிட்டோம். இப்ப விக்னேஸ்வரர் உத்வாசனம் பண்ணதுக்கு அப்புறம் நாம கலச பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை பண்ணுவோம். பஞ்சபாத்திர உத்ரணியை முன்னாடி வச்சுக்கணும். சந்திர குங்குமத்தெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கணும். இப்ப நாம கலச பூஜையிலேருந்து வரலாம். கலச பூஜைக்கு வந்திருக்கோம். கலச பூஜைன்றது பஞ்சாத்திர உத்ரணியை முன்னாடி வச்சுக்கோங்க. அந்த பஞ்சாத்திர உத்ரணியில 4 திசையிலையும் 4 பக்கத்திலையும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணும். பஞ்சாத்திர உத்ரணியில சந்தனம் எடுங்கோ. பஞ்சாத்திரத்துக்கு 4 பக்கத்திலையும் குங்குமம் பொட்டு வைங்கோ. அந்த பஞ்சபாத்திரத்துக்குள்ள
ஒரு புஷ்பத்தை போட்டுண்டு பஞ்சபாத்திரம் மேல கையை வச்சுக்கணும். கலசஸ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ரே கணா ஸ்மிருதாः குக்ஷோதோ சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோ யஜுர்வேதோதி சாமவேதோ அதர்வணः அங்கைश्च சஹிதாம் சர்வே கலசாம்போ சமாஸ்ருதாः ஆயாந்தோ தேவபூஜார்த்தம் துரித க்ஷயகாரகாः கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. அந்த புஷ்பத்தால அந்த தீர்த்தம் கலச தீர்த்தத்தை தொட்டு பூஜா திரவியங்கள் எல்லாத்திலையும் புரோக்ஷம் பண்ணுங்க. கலச ஜலேன சமஸ்த பூஜா திரவியஞ்ச புரோக்ஷ்யாம். புஷ்பங்கள், பலங்கள், சரடு, அந்த அம்பாள் எல்லாத்துக்கும் புரோக்ஷம் பண்ணுங்க. உங்க மேல புரோக்ஷம் பண்ணிக்கோங்க. ஆத்மானஞ்ச புரோக்ஷ்யாம். இப்ப அந்த புஷ்பத்தை அர்க்ய பாத்திரத்துல சேர்த்துருங்க. அடுத்தது கண்ட பூஜா அப்படின்னு மணிக்கு பூஜை பண்ணி தேவதாக்களை நாம வர சொல்ல போறோம். மணி அடிச்சால் அந்த இடத்துல தேவதாக்கள் வருவாளாம். மணி அடிச்சு நாம தேவதாக்களை இங்க ஆகமனம் பண்றதுக்காக கண்ட பூஜா. மணியில சந்திர குங்குமம் எடுத்துக்கோங்க. கையில மணி எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லிண்டே மணி அடிங்கோ. ஆகமார்த்தந்தோ தேவானாம் கமனார்த்தந்தோ ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதா ஆஹ்வான லாஞ்சனம். மணியை வச்சிருங்க. அதாவது பூஜைக்கு மணி அடிக்காமல் தேவதாக்கள் வரமாட்டா. மணி அடிக்காமல் பண்ணக்கூடிய ஒரே பூஜை பித்ரு பூஜைகள் அப்படின்னு சொல்லுவா. இது ஸ்ரார்த்தங்கள் எல்லாம் மணி அடிக்கிற வழக்கம் கிடையாது. மற்றபடி ஆத்திர பண்ணக்கூடிய எல்லா நித்திய பூஜைகள்லையும் வரலட்சுமி பூஜைகள்லையும் மணி அடிச்சுதான் பூஜை பண்ணணும். அப்பதான் தேவதா அந்த மணி சப்தத்துக்கு கேட்டு நம்மளை ஆராதிக்கிறா அப்படின்னு அங்க வருவானாம். அப்படி சொல்றா. இப்ப கலச பூஜையும் கண்ட பூஜையும் முடிஞ்சுடுத்து. இப்ப பிரத்யக்ஷமா வரலட்சுமி அம்பாளுடைய தியானத்திலேருந்து வரலட்சுமி பூஜை ஆரம்பிக்கிறது. கையில 2 புஷ்பாட்சத்தை வச்சுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. லக்ஷ்மீம் க்ஷீர சமுத்திர ராஜதனஜாம் ஸ்ரீரங்கதாமேஸ்வரீம் தாசீபூத சமஸ்த தேவ வனிதாம் லோகைகதீபாங்குராம் ஸ்ரீமன்மந்த கடாட்சலப்த விபவ பிரம்மேந்திர கங்காதராம் தாம் த்ரைலோக்ய குடும்பினீம் சரசிஜாம் வந்தே முகுந்தः பிரியாம் யாசா பத்மாசனஸ்தா விபுல கடிதடீ பத்மபத்ராயதாக்ஷீம் கம்பீராவர்தனாபிः ஸ்தனபரணமிதாம் சுப்ரவஸ்திரோத்தரீயாः லக்ஷ்மீர்திவ்யைர்கஜேந்திரியைः மணிகணகஜிதைः நானாபித ஹேமகும்பைः நித்யம் சா பத்மஹஸ்தா மம வசது கிரஹே சர்வமங்கல்யயுக்தாः பத்மாசனாம் பத்மகராம்
பத்மமாலா விபூஷிதாம் க்ஷீரவர்ண சமம் வஸ்திரம் ததானம் ஹரிவல்லபாம் பாவயே பக்தியோகேன கலசேஸ்மின் மனோஹரே அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் தியாயாமி. புஷ்பாட்சதைய அந்த கும்பத்துல போடுங்கோ. மறுபடியும் புஷ்பாட்சதையை கையில வச்சுக்கோங்கோ. அது கூடவே சரடு எடுத்து அம்பாள்கிட்ட வைங்கோ. பாலாபானோ பிரதீகாஷே பூர்ணச்சந்திர நிபானனே சூத்ரேஸ்மின் சுஸ்திதா பூத்வா பிரயஸ்சு பகுளான்வராணே தோரம் சமர்ப்பயாமி. நம்ம கட்டிக்க போற சரட அம்பாள்கிட்ட வைங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லி இப்ப புஷ்பாட்சத மறுபடியும் கையில் எடுத்துக்கோங்க. சர்வமங்கள மாங்கல்யே விஷ்ணு பக்ஷஸ்தலாலயே ஆவாஹயாமி தேவி த்வாம் அபீஷ்ட பலதா பவாம் அஸ்மின் கலசே வரலக்ஷ்மீம் ஆவாஹயாமி. இப்ப அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டை பண்ண போறோம். புஷ்பாட்சதை வச்சுட்டு நீங்க அம்பாளை பிரார்த்திச்சுக்கோங்க. அஸ்ய ஸ்ரீ பிராண பிரதிஷ்டாத்மக மகாமந்திரஸ்ய பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரடயா ரிக்வேதஸ்ஸாம தர்மணி ஜந்தாகும்சேஹே சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரகாரிணி பிராணசக்தி பரா தேவதா ஆம் பீஜம் ஹ்ரீம் சக்திः குரோம் கீலகம் பிராண பிரதிஷ்டாபனே விநியோகः ஆமங்குஷ்டாभ्यां நமः ह्रीं दर्जनेभ्यां नमः ॐ मध्यमाभ्यां नमः आं अनामिकाभ्यां नमः ह्रीं कनिष्ठिकाभ्यां नमः क्रों करतलकरपृष्ठाभ्यां नमः आं हृदयाय नमः ह्रीं सरसे स्वाहा क्रों शिखाय विषटे आं कवचाय हुं ह्रीं नेत्रत्रयाय हुटे हं वस्त्राय पटे भोर्भवस्वरोमिति दिग्भन्तः ध्यानम्. ओम आं ह्रीं क्रों क्रों ह्रीं आं अं यं रं लं शं बं क्षं सं हं लं क्षं हंसः हंसः हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नो हंसः प्रचोदयात्. अस्यां मूर्धो जीवास्तिष्ठतो अस्यां मूर्धो सर्वेन्द्रियाणि वाङ्मनश्चक्षुषो श्रोत्र जिह्वाकरण वाग्पानी पाद वायुस्थाने इहागत्य स्वस्ति सुखं शिरं तिष्ठन्तु स्वाहा. आवाहितो भव स्थापितो भव सन्निहितो भव सन्हृतो भव अवकुण्डितो भव सुप्रीतो भव सुप्रसन्नो भव सुमुखो भव वरदो भव प्रसीद प्रसीदा. देविनः सर्वजगन्नाथ यावत् पूजावसानकं तावत् त्वं प्रीतिभावेन बिम्बेऽस्मिन् सन्निधिं कुरु. अस्मात् कलशात् वरलक्ष्मी नमः प्राणान् प्रतिष्ठापयामि. அம்பாளுக்கு பிராண பிரதிஷ்டாபனம் பண்ணிருக்கோம். கையில் இருக்கிற புஷ்பத்தை கலசத்துல சாத்திருங்கோ. இதுக்கப்புறம் உபசார பூஜைகள் ஆரம்பிக்க போறது. 2 அக்ஷதை கையில வச்சுக்கோங்க. अनेकरत्न खचितं क्षीरसागर संभवे स्वर्ण सिंहासनं देवी स्वीकुरुष्व हरिप्रिये. 2 அக்ஷதை அம்பாள்கிட்ட சேருங்க. வரலக்ஷ்மி நமः ஆசனம் சமர்ப்பயாமி. உத்தரணியால தீர்த்தம் எடுத்துக்கோங்க. அர்க்ய பாத்திரத்துல விடணும். மந்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் गंगादिसरिधानीतं गन्धपुष्पसमन्वितं पाद्यं ददामि ते देवी प्रसीद परमेश्वरी. वरलक्ष्मी नमः पाद्यं समर्पयामि.
மறுபடியும் தரணியில தீர்த்தம் எடுத்துக்கோங்க. கங்கா நதி சமானீதம் சுவர்ண கலசஸ்திதம் கிருஹாணர்க்யம் மயா தத்தம் புத்திர பௌத்ர பலப்ரதே வரலக்ஷ்மை நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் தீர்த்தம் எடுத்துக்கோங்க. உத்ரணியில பிரசன்னம் சீதளம் தோயம் பிரசன்ன முக பங்கஜே கிருஹாண சமானார்த்யம் கருடத்வஜ வல்லபேம் வரலக்ஷ்மீ நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. மதுவர்க்கத்துக்கு தேன் வச்சுக்கோங்க. உத்தரணியில மகாலட்சுமி மகாதேவி மத்வாஜ்ய ததி சம்யுதம் மதுவர்க்கம் கிரஹாணேதம் மதுசூதன வல்லபேம் வரலக்ஷ்மி நமஹ மதுவர்க்கம் சமர்ப்பயாமி. அடுத்தது உத்தரணியில பால் எடுத்துக்கோங்க. பயோததி கிருதைர்யுக்தம் சக்ரா மது சம்யுதம் பஞ்சாமிருதம் கிரஹாணேதம் வரலக்ஷ்மீ நமோஸ்துதே வரலக்ஷ்மீ நமஹ பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. மறுபடியும் உத்தரணியில தீர்த்தம் எடுத்துக்கோங்க. ஹேமகும்பஸ்திதம் ஸ்வச்சம் கங்காதி சரிதாஹிருதம் ஸ்நானார்த்தம் சலிலம் தேவி கிருஹ்யதாம் சாகராத்மஜே வரலக்ஷ்மீ நமஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்தரணி தீர்த்தம் அர்க்யபாதத்தில் விடுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு ஏற்கனவே சாத்திருக்கிற வஸ்திரத்தை முடிஞ்சால் தொட்டுக்கோங்க, இல்லைன்னா 2 புஷ்பம் கையில வச்சுக்கோங்க. திவ்யாம்பரயுகம் சூக்ஷ்மம் கஞ்சுகாஞ்ச மனோகரம் வரலக்ஷ்மி மகாதேவி கிருஹாணேதம் மயார்ப்பிதம் வரலக்ஷ்மி நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. பஞ்சு வஸ்திரம் சாத்திர வழக்கம் இருந்தால் ஏற்கனவே சாத்திட்டேன்னா புஷ்பம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இப்பதான் சாத்த பொருள்னா அதை கையில் எடுத்துக்கோங்க. மாங்கல்யமணி சம்யுக்தம் முக்தா வித்ரும சம்யுதம் தத்தம் மங்கள சூத்ரஞ்ச கிரஹாண ஹரிவல்லபே வரலக்ஷ்மீ நமஹ கண்டசூத்திரம் சமர்ப்பயாமி. இப்ப புஷ்பம் வச்சுக்கோங்க. ஆபரணத்துக்கு ஆபரணங்களுக்கு ரத்னதாடங்க கேயூரம் ஹார கங்கண பூஷிதே பூஷணாதி மஹார்காணி கிருஹாண கருணாநிதே வரலக்ஷ்மீ நமஹ ஆபரணார்த்தே புஷ்பாணி சமர்ப்பயாமி. புஷ்பத்துல சந்தன குங்குமம் தொட்டுக்கோங்க. கற்பூர சந்தனோபேதம் கஸ்தூரி குங்குமான்விதம் சர்வகந்தம் கிரஹாணாத்யம் சர்வமங்களதாயினி வரலக்ஷ்மீ நமஹ கந்தம் தாரயாமி. இப்ப 2 அக்ஷத கையில வச்சுக்கோங்க. ஷாலிஜாதான் சந்திரவர்ணான் ஸ்னிக்தமௌக்திக சன்னிபானே அக்ஷதாம் தேவி கிருஷ்ணாஸ்வ
பங்கஜாக்ஷஸ்ய வல்லபே வரலக்ஷ்மீ நமः அக்ஷதானே சமர்ப்பயாமி. கையில புஷ்பம் வச்சுக்கோங்க. மந்தார பாரிஜாதப்ஜைஹி கேயுத்பலபாடலைஹி மல்லிகாஜாதி வகுளை புஷ்பைஸ்த்வாம் பூஜயாம்யஹம். வரலக்ஷ்மீ நமः புஷ்பைः பூஜயாமி. இப்ப ரெண்டு புஷ்பமா அம்பாளுடைய சரணத்திலேருந்து ஆரம்பிச்சு சிரசு வரலும் அங்க பூஜைன்னு சொல்லுவா. ஒவ்வொரு அங்கத்துக்கும் அம்பாளுக்கு பூஜை. மந்திரத்தை சொல்லி புஷ்பத்தை போட்டுட்டே வாங்கோ. சரணத்திலேருந்து ஆரம்பிக்கிறது. வரலக்ஷ்மீ நமः பாதௌ பூஜயாமி. மகாலக்ஷ்மீ நமः குல்பௌ பூஜயாமி. இந்திராயை நமः ஜங்கௌ பூஜயாமி. சண்டிகாயை நமः ஜானுனி பூஜயாமி. க்ஷீராப்திதனயாய நமः ஊரு பூஜயாமி. பீதாம்பர தாரிண்யை நமः கட்டிம் பூஜயாமி. சாகர சம்பவாய நமः குஹ்யம் பூஜயாமி. நாராயண பிரியாயை நமः நாபிம் பூஜயாமி. ஜகத்குக்ஷை நமः குக்ஷிம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமः வக்ஷः பூஜயாமி. சுதந்த்யை நமः ஸ்தனௌ பூஜயாமி. கம்புகண்டாயை நமः கண்டம் பூஜயாமி. சுந்தர்யை நமः ஸ்கந்தௌ பூஜயாமி. பத்மஹஸ்தாயை நமः ஹஸ்தான் பூஜயாமி. பஹுப்ரதாயை நமः பாஹூன் பூஜயாமி. சந்திரவதனாயை நமः வக்த்ரம் பூஜயாமி. சஞ்சலாயை நமः சுபுகம் பூஜயாமி. பீம்போஷ்ட்யை நமः ஓஷ்டம் பூஜயாமி. அனகாயை நமः அதரம் பூஜயாமி. சுகபோலாயை நமः கபாலௌ பூஜயாமி. பலபத்ராயை நமः பாலம் பூஜயாமி. நீலலகாயை நமः அலகன் பூஜயாமி. சிவாயை நமः சிரஹ பூஜயாமி. சர்வமங்களாயை நமः சர்வாங்கானி பூஜயாமி. இப்ப அங்க பூஜை முடிஞ்சுடுத்து. லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தினால அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். குங்குமம் இருந்தால் குங்குமத்தாலையும் பண்ணலாம். அந்த குங்குமத்தை மறுபடியும் நாம இட்டுக்கிறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். இல்ல நிறைய புஷ்பங்கள் இருக்கு அப்படின்னால் புஷ்பத்தால அர்ச்சனை பண்ணலாம். ஒரு அர்ச்சனையும் அம்பாள் பேரை சொல்லி பண்ணிட்டே வாங்கோ. ஓம் பிரகிருத்யை நமஹ. ஓம் விக்ருத்யை நமஹ. ஓம் வித்யாயை நமஹ. ஓம் சர்வபூதஹிதப்ரதாயை நமஹ. ஓம் ஸ்ரத்தாயை நமஹ. ஓம் விபூத்யை நமஹ. ஓம் சுரப்யை நமஹ. ஓம் பரமாத்மிகாயை நமஹ. ஓம் வாச்சே நமஹ. ஓம் பத்மாலயாயை நமஹ. ஓம் பத்மாயை நமஹ. ஓம் சுதயே நமஹ. ஓம் ஸ்வாஹாயை நமஹ. ஓம் ஸ்வதாயை நமஹ.
ॐ सुधायै नमः। ॐ धन्यायै नमः। ॐ हिरण्मयै नमः। ॐ लक्ष्मी नमः। ॐ नित्यपुष्टायै नमः। ॐ विभावर्यै नमः। ॐ अदित्यै नमः। ॐ धित्यै नमः। ॐ दीप्तायै नमः। ॐ वसुदायै नमः। ॐ वसुधारिण्यै नमः। ॐ कमलायै नमः। ॐ कान्तायै नमः। ॐ कामाक्ष्यै नमः। ॐ क्रोधसम्भवायै नमः। ॐ अनुग्रहप्रदायै नमः। ॐ बुद्धये नमः। ॐ अनकायै नमः। ॐ हरिवल्लभायै नमः। ॐ अशोकायै नमः। ॐ अमृतायै नमः। ॐ दीप्तायै नमः। ॐ लोकशोकविनाशिन्यै नमः। ॐ धर्मनिलयायै नमः। ॐ करुणायै नमः। ॐ लोकमात्रे नमः। ॐ भस्मप्रियायै नमः। ॐ भस्महस्तायै नमः। ॐ भस्माक्ष्यै नमः। ॐ भस्मसुन्दर्यै नमः। ॐ भस्मोद्भवायै नमः। ॐ भस्ममुख्यै नमः। ॐ भस्मनाभप्रियायै नमः। ॐ रमायै नमः। ॐ भस्ममालाधरायै नमः। ॐ देव्यै नमः। ॐ भस्मिन्यै नमः। ॐ भस्मगन्धिन्यै नमः। ॐ पुण्यगन्धायै नमः। ॐ सुप्रसन्नायै नमः। ॐ प्रसादाभिमुख्यै नमः। ॐ प्रभायै नमः। ॐ चन्द्रवदनायै नमः। ॐ चन्द्रायै नमः। ॐ चन्द्रसहोदर्यै नमः। ॐ चतुर्भुजाय नमः। ॐ चन्द्ररूपाय नमः। ॐ इन्दिरायै नमः। ॐ इन्दुशीतलायै नमः। ॐ आह्लादजनन्यै नमः। ॐ पुष्ट्यै नमः। ॐ शिवायै नमः। ॐ शिवकर्यै नमः। ॐ सत्यै नमः। ॐ विमलायै नमः। ॐ विश्वजनन्यै नमः। ॐ तुष्ट्यै नमः। ॐ दारिद्र्यनाशिन्यै नमः। ॐ प्रीतिपुष्करण्यै नमः। ॐ शान्तायै नमः। ॐ शुक्लमाल्याम्बरायै नमः। ॐ श्रियै नमः। ॐ भास्कर्यै नमः। ॐ भिल्मनिलयायै नमः। ॐ वरोरोहायै नमः। ॐ यशस्विन्यै नमः। ॐ वसुन्धरायै नमः। ॐ उदारङ्गायै नमः। ॐ हिरण्मयै नमः। ॐ हेममालिन्यै नमः। ॐ धनधान्यकर्यै नमः।
ஓம் சித்தயே நமஹ, ஓம் ஸ்திரைண சௌம்யாயை நமஹ, ஓம் சுபப்பிரதாயை நமஹ, ஓம் நிர்பவேஷ்வகதானந்தாயை நமஹ, ஓம் வரலக்ஷ்மை நமஹ, ஓம் வசுப்ரதாய நமஹ, ஓம் சுபாய நமஹ, ஓம் ஹிரண்யப்ராகாராய நமஹ, ஓம் சமுத்ரதனயாய நமஹ, ஓம் ஜயாயை நமஹ, ஓம் மங்களாயை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமஹ, ஓம் விஷ்ணுபத்யை நமஹ, ஓம் பிரசன்னாக்ஷை நமஹ, ஓம் நாராயணசமாஸ்ருதாயை நமஹ, ஓம் தாரித்ர்யத்வம்சின்யை நமஹ, ஓம் தேவ்யை நமஹ, ஓம் சர்வோபத்ரவவாரிண்யை நமஹ, ஓம் நவதுர்காயை நமஹ, ஓம் மகாகாள்யை நமஹ, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ, ஓம் த்ரிகாலஜ்ஞானசம்பன்னாயை நமஹ, ஓம் புவனேஸ்வர்யை நமஹ, ஓம் வரலக்ஷ்மை நமஹ, நானாவித பரிமள பத்ர புஷ்பானி சமர்ப்பயாமி. அம்பாளுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லி அர்ச்சனைகள் பண்ணிட்டோம். அடுத்ததே தூப தீப நிவேத்தியங்கள் எல்லாம் பண்ணணும். தூபம் அகர்பத்தி ஏற்றி வச்சுக்கணும், இல்லைன்னா சாம்பராணி ஏற்றி வச்சுக்கணும். தீபத்துக்கு நெய் தீபம் ஏற்றி வச்சுக்கலாம். நிவேத்திய பக்ஷணாதிகள் எல்லாம் கொண்டு பக்கத்துல வச்சுக்கணும். இந்த நிவேத்திய பக்ஷணங்கள்ல ஒரு துளசி தளம் போடலாம். மகா நிவேத்தியம் சுத்தாண்டம் இருந்தால் அதுல ஒரு டிராப் நெய் விட்டுக்கலாம். கிருதகுல பாயசாதிகள்லாம் கொண்டு பக்கத்துல வச்சுக்கணும். தேங்காய் உடைச்சி ரெடி பண்ணிட்டு மறுபடியும் இதை நீங்க பிளே பண்ணுங்கோ. தூபத்திலேருந்து ஆரம்பிக்கும். உத்தராங்க பூஜைக்கு வந்திருக்கோம். தூபத்திலேருந்து காட்ட போறோம். இப்ப அகர்பத்தி எடுத்துக்கோங்க. மணி அடிச்சுட்டு தூபம் ததாமி தேரம்யம் குக்குவாருக சம்யுதம் கிருஹாணத்வம் மகாலக்ஷ்மீ பக்தானாமிஷ்டதாயினீ வரலக்ஷ்மை நமஹ. தூபம் ஆக்ராபயாமி. தூபத்தை வச்சுட்டு 2 புஷ்பத்தை சாத்திடுங்க. அடுத்தது நெய் தீபத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்கனவே ஏற்றி வச்சிருந்தால் அதை அப்படியே கையில் எடுத்துட்டு மணி அடிச்சுட்டு அம்பாளுக்கு தீபத்தை காட்டுங்க. சாஜந்திரவர்த்தி சம்யுக்தம் சர்வாபீஷ்ட பிரதாயினி தீபம் கிரஹாண கமலே தேஹி மே சர்வமேப்சிதாம் வரலக்ஷ்மீ நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபத்தை வச்சுட்டு ஒரு புஷ்பத்தால தீபத்தை சுத்தி அம்பாள் கலசத்துல சேர்த்துருங்க. தீபம் தர்ஷயாமி. நிவேத்திய பக்ஷணங்கள் எல்லாத்து மேலையும் ஜலம் புரோக்ஷணங்கோ. பகுபக்ஷ்ய சமாயுக்தம் நானாபல சமன்விதம் நைவேத்யம் கிருஹ்யதாம் தேவி நாராயண குடும்பினி. 2 புஷ்பத்தை கையில் எடுத்துட்டு வரலக்ஷ்மி நமஹ சால்யாண்ணம் கிருதகுல பாயசம் பஷ்யயாமி சேஷம் நாளிகேர கண்டம் ஃபலானி ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநிவேத்யம் நிவேதயாமி. மறுபடியும் ஒரு உத்தரணியில தீர்த்தம் எடுத்துட்டு உஷிரவாசிதம்
தோயம் சீதளம் சசிசோதரி பானாய கிருஹ்யதாம் தேவி பராவர தனூபவே வரலக்ஷ்மி நமஹா. அர்க்கிய பாத்திரத்தில் விடுங்கோ. அமிர்தபானீயம் சமர்ப்பயாமி. மறுபடியும் ஒரு உத்தரணியில தீர்த்தம் எடுத்து வெத்தலை பாக்கல விடணும். பூகி பல சகற்பூரம் நாகவள்ளி தளானிச்ச கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். வெத்தலை பாக்கல தீர்த்தம் விடுங்க. தாம்பூலம் சமர்ப்பயாமி. கற்பூர ஹாரத்தி ஏத்திக்கோங்கோ. எழுந்துட்டு அம்பாளுக்கு இந்த கற்பூர ஹாரத்தியை காட்டலாம். எழுந்துக்க முடியலனா விசாரம் இல்லை, உட்கார்ந்துட்டே கூட காட்டிக்கலாம். மணி அடிச்சுட்டு கற்பூர ஹாரத்தி. நீராஞ்சனம் நிராசாட்சி நாராயண விலாசினி கிருஹ்யதா அர்ப்பிதம் பக்தியாக கருடத்வஜ பாமினி வரலக்ஷ்மி நமஹ. நீராஞ்சனம் சம்தர்ஷயாமி. கற்பூர ஹாரதி கீழே வச்சுட்டு ஒரு புஷ்பத்தால மங்களஹாரதி தீபம் தர்ஷயாமி போட்டுருங்கோ. இப்ப புஷ்பாஞ்சலிக்கு புஷ்பத்தை கையில வச்சுக்கோங்கோ. கற்பூர ஆரத்தியை முதல்ல ஒத்தின்ட்டு ஒத்தின்ட்டு புஷ்பாஞ்சலிக்கு புஷ்பத்தை கையில வச்சுக்கோங்க. புஷ்பாஞ்சலிம் கிருஹாணேதம் புருஷோத்தம வல்லபே வரலக்ஷ்மி நமஸ்துப்யம் வரான் தேஹி மமாகிலான் வரலக்ஷ்மி நமஹ. மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஸ்வர்ண புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. இப்ப எல்லாரும் புஷ்பம் வச்சுக்கோங்க கையில. அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு பிரதட்சணம் பண்ணணும். சர்வமங்கள லாபாய சர்வ பாப நிவர்த்தயே பிரதக்ஷிணம் கரோம் யத்ய பிரசீத பரமேஸ்வரி நமோஸ்து நாளீக நிபானனாயை நமோஸ்து நாராயண வல்லபாயை நமோஸ்து ரத்னாகர சம்பவாயை நமோஸ்து லக்ஷ்மி ஜெகதாம் ஜனன்யை. புஷ்பத்தை போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வரலக்ஷ்மி நமஹ. பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் கையில மறுபடியும் புஷ்பம் வச்சுட்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணணும். ஆயுஹோ ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் புத்திர பௌத்ராணே பசுந்தனம் சத்ருக்ஷயம் மகாலக்ஷ்மி பிரயஸ்ச கருணாநிதே வரலக்ஷ்மி நமஹ. அனந்தகோட்டி பிரார்த்தனானே சமர்ப்பயாமி. அடுத்தது அம்பாளுக்கு உபசார பூஜை. உட்கார்ந்துக்கணும். ரெண்டு புஷ்பமா அம்பாளுக்கு சாத்திண்டே வரணும். வரலக்ஷ்மி நமஹ. சத்ரம் சமர்ப்பயாமி. வரலக்ஷ்மி நமஹ. சாமரம் சமர்ப்பயாமி. வரலக்ஷ்மி நமஹ. கீதம் ஸ்ராவயாமி. வரலக்ஷ்மி நமஹ. நிருத்தம் தர்ஷயாமி. வரலக்ஷ்மி நமஹ. வாத்யம் கோஷயாமி. வரலக்ஷ்மி நமஹ. ஆந்தோலிகாம் ஆரோபயாமி. வரலக்ஷ்மி நமஹ. அஸ்வம் ஆரோபயாமி. வரலக்ஷ்மி நமஹ. கஜம் ஆரோபயாமி. வரலக்ஷ்மி நமஹ. ரதம்
ஆரோபயாமி. வரலக்ஷ்மி நமः. சமஸ்த ராஜோபசார தேவோபசார மந்திரோபசாரான் சமர்ப்பயாமி. அடுத்தது சரடுக்கு பூஜை. கையில கட்டிக்கக்கூடிய சரடுக்கு பூஜை. புஷ்பம் எடுத்து சரடுல போட்டுட்டே வாங்கோ. கமலாயை நமஹ. பிரதம கிரந்திம் பூஜயாமி. ரமாயை நமஹ. த்விதீய கிரந்திம் பூஜயாமி. லோகமாத்ரே நமஹ. திருத்தீய கிரந்திம் பூஜயாமி. விஸ்வஜனன்யை நமஹ. சதுர்த்த கிரந்திம் பூஜயாமி. மகாலக்ஷ்மி நமஹ. பஞ்சம கிரந்திம் பூஜயாமி. க்ஷீராப்திதனயாய நமஹ. ஷஷ்ட கிரந்திம் பூஜயாமி. விஸ்வசாட்சிண்யை நமஹ. சப்தம கிரந்திம் பூஜயாமி. சந்திர சகோதர்யை நமஹ. அஷ்டம கிரந்திம் பூஜயாமி. ஹரிவல்லபாயை நமஹ. நவம கிரந்திம் பூஜயாமி. இப்ப இந்த மந்திரத்தை சொல்லி சரடை எடுக்கணும். சர்வமங்கள மாங்கல்யே சர்வ பாப பிரணாசினி தோரகம் பிரதிகிருண்ணாமி சுப்ரீதா பவ சர்வதா. இப்ப ஒரு தேங்காய் மூடிய கையில வச்சுட்டு பக்கத்துல ஆத்துக்காரர் இருந்தாருன்னா அவர்கிட்ட சரடை கொடுத்து சரடை கட்டிக்கலாம். இல்ல பக்கத்துல குழந்தைகள் இருந்தான்னா அவ வழியாவும் சரடை கட்டிக்கலாம். இல்ல வேற யாராவது சுமங்கலி இருந்தால் அவள்கிட்ட கொடுத்து சரடை நீங்க கட்டிக்கலாம். நவதந்தோ சமாயுக்தம் கந்த புஷ்ப சமன்விதம் பத்னியாம் தக்ஷிணே ஹஸ்தே தோரகம் ஹரிவல்லபே. சரடை கட்டிட்டேன்னா கையில இருக்கிற அந்த தேங்காய் மூடியோ இல்ல தேங்காவோ பழமோ தாம்பாளத்தில் வச்சிருங்கோ. அடுத்தது அர்க்ய பிரதானம் அப்படின்னு பால், பச்சை பாலை பக்கத்தில் வச்சுக்கோங்க. பூஜையை பூர்த்தி பண்றதுக்கான அர்க்ய பிரதானம் இது. 3 தரம் பால் எடுத்து அர்க்ய பாத்திரத்தில் விடணும் மந்திரம் சொல்லி. அதுக்கு முன்னாடி 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. மமோபார்த்தே சமஸ்தே துரிதே க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வரே பிரீத்யர்த்தம் அத்ய கிருத பூஜாபல காமயமானஹ வரலக்ஷ்மி பூஜாந்தே க்ஷீரார்க்ய பிரதானம் ததங்கம் உபாயன தானஞ்ச அத்ய கரிஷ்யே. அந்த அக்ஷதை அர்க்ய பாத்திரத்தில் போட்டு தேர்த்தம் தொட்டு கையை தொடச்சுக்கோங்க. உத்தரணியால பால் எடுத்துண்டு கோக்ஷீரேன யுதம் தேவி கந்த புஷ்ப சமன்விதம் அர்க்யங்கிரஹாண வரதே வரலக்ஷ்மி நமோஸ்துதே. வரலக்ஷ்மி நமஹ. இதமர்க்யம். இன்னொரு தரம் எடுத்து இதமர்க்யம் இதமர்க்யம். அனேன அர்க்ய பிரதானேன பகவதி சர்வாத்மிகே வரலக்ஷ்மி சுப்ரீதா சுப்ரசன்னா வரதா பவந்தோ. அடுத்தது பிரத்யக்ஷமா வாத்தியார் இருந்தால் உட்கார வச்சு அவருக்கு உபச்சாரங்கள் கொடுத்து இந்த வாயனங்கள்லாம் கொடுத்து தட்சணை கொடுக்கலாம். விஷுவலா பண்றதுனால பிரார்த்தனை தான். வரலக்ஷ்மி ஸ்வரூபஸ்ய பிராமணஸ்ய இதமாசனம் சகலாராதனை
ஸ்வர்ச்சிதம். சில்லற காயின்ஸ் எடுத்து வெத்தலை பாக்கு தாம்பூலத்தில் வச்சுட்டு ஒரு டிராப் தீர்த்தம் விட்டுக்கோங்க. வாத்தியார் தட்சிணை கொடுக்குற மாதிரி தாம்பூலத்தை கையில் வச்சுக்கோங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதாந்திம் பிரயஸ்சமே இந்திரா பிரதிகிருண்ணாதி இந்திரா வை ததானிச்ச இந்திரா தாரிகாத்புப்யம் இந்திராயை நமோ நமஹ இத உபாயணம் சதக்ஷிணாகம் சதாம்பூலம் வரலக்ஷ்மி பூஜாபல சாத்குண்யம் தீர்க்க சௌமங்கல்யவாப்திம் புத்திர பௌத்ராபிவிருத்திம் வரலக்ஷ்மி பிரீதீஞ்ச காமயமானஹ துப்யம் அகம் சம்பிரததே நமமா. தாம்பூலத்தை அப்படியே கீழே வச்சுட்டு அம்பாளுக்கே நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து ஆசீர்வாதம் பண்றேன். ஓம் சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரகே பிரதிஷ்டதே சுமங்கலீரியம் வதோரிமாகும் சமேதபஸ்ய ச சௌபாக்யமஸ்திரே தத்வாயாதாஸ்பந்துபரேதுனா இமாம் தமிந்திரமேத்பः சுபத்னாகம் சுபதாங்குரோ தசாஸ்யாம் புத்ராணாதேஹி பதிமேகாதசங்கிருதி தீர்காயுஷ்மதீஞ்ச சௌமியா. சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமா இருக்கணும், ஐஸ்வர்யத்தோட இருக்கணும். வரலட்சுமி அம்பாளுடைய சம்பூர்ண பரிபூர்ண கிருபா கடாட்சதாக சித்திரஸ்தோ. வரலட்சுமி அம்பாளுடைய பூஜா பூர்ண பல பிராப்திரஸ்தோ ததாஸ்து. இதோட வரலட்சுமி பூஜா பூர்த்தியாகிறது. இந்த பூஜையில ஒரு கதாசிரவணம் சொல்லியிருக்கா. எப்பயுமே பொதுவா கதைகள் ஆத்துல படிப்பா பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பொறுமையா. இந்த தரம் அந்த கதையை சொல்லலாம் அப்படின்னு ஒரு பிரயத்தனம் பண்ணியிருக்கு. அதனால பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் இந்த கதாசிரமணத்தையும் கேட்டுற வேண்டியது. வரலட்சுமி விரதம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார் அனுஷ்டிச்சால், யார் இந்த கதையை உபதேசம் பண்ணால் பண்றதுக்கு அப்படின்னு. பொதுவாக சத்யநாராயண விரதத்தில் அந்த விரத 5 அத்தியாய கதைகள் இருக்கா மாதிரி இதில் ஒரே ஒரு அத்தியாயம்தான் இந்த வரலட்சுமி விரதம் எங்கேருந்து ஆரம்பிச்சது, யார் அனுஷ்டிச்சால் அப்படின்றத இந்த கதையில் சொல்லியிருக்கா. அதை சுருக்கமாக சொல்றதுக்கு பிரயத்தனம் பண்ணியிருக்கேன். அடுத்தது நாம இந்த வரலட்சுமி விரதிய கதாசிரவணத்தை பார்க்கலாம். ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவம். வரலட்சுமி விரத மகிமா. இந்த வரலட்சுமி விரதத்தை யார் அனுஷ்டிச்சாலும் இந்த விரத மகிமையை கேட்டால் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கா. இப்ப இந்த வரலட்சுமி விரத பூஜையை முடிச்சதுக்கு அப்புறம் சுமங்கலிகளுக்கு அவளுக்கு வெத்தலைபாகு தாம்பூலம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அம்பாளுக்கு ஒரு ஆர்த்தி எடுக்கணும். ஆர்த்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கதையை கேட்கலாம் அப்படின்னு விரத பூஜா விதானம்ன்ற புஸ்தகத்துல இந்த கதையை போட்டிருக்கா. சாதாரணமாக எல்லாராலும் எப்போதும் பெருமுயற்சி கொண்டே தேடப்படும் செல்வத்திற்கு அதிபதியானது மகாலட்சுமி. லட்சுமி தேவியின் திரு அவதாரம் துவாதசி வெள்ளிக்கிழமை. ஆகவே அன்று லட்சுமி தேவியை பூஜை செய்பவர்கள் லட்சுமியின் அருளை பூர்ணமாக பெறுவார் அப்படின்றார். அம்பாளுடைய ஜென்மம் துவாதசி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்திருக்கு. யார் ஒருத்தர் செல்வம் தனம் அப்படின்ற விஷயத்த உத்தேசம் பண்ணி காரியம் பண்றாளோ, வெள்ளிக்கிழமையிலேயோ துவாதசியிலேயோ அம்பாளை மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணால் அவளுக்கு ரொம்ப பிரீத்தியாகும் அப்படின்னு சொல்றார். இந்த வரலட்சுமி விரதத்தை செய்து அடுத்தவர்களையும் வாழ வைத்த சியாமாபாலாவின் சரித்தமே இது அப்படின்னு. சியாமாபாலா அப்படின்றவ வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிச்சு அடுத்தவாளுடைய தாரித்ரியத்தையும் நிவர்த்தி பண்ணா.
அவள் பூஜை செய்து அடுத்தவர்களையும் வாழ வைத்தார் அப்படின்றார். பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் உத்தமமான விஷ்ணு பக்தன். கற்புக்கரசியான சுரச்சந்திரிகா அவன் மனைவி. பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் ராஜா ரொம்ப உத்தமமான விஷ்ணு பக்தி கொண்டவன். அவனுடைய மனைவி சுரச்சந்திரிகா அப்படின்ற அவ தம்பதி ரொம்ப விஷ்ணு பக்தியில உருகி இருந்தா. அவளுக்கு ஒரு குழந்தை சியாமாபாலா அப்படின்ற ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட அவ அந்த விஷ்ணு பக்தியில ஐக்கியமா இருந்தா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குழந்தைக்கு விவாகம் பிராயம் வந்ததுக்கு அப்புறம் மாலாதரன் அப்படின்ற ஒரு சக்கரவர்த்திக்கு அவளுடைய குழந்தைய கன்யாதானம் பண்ணி கொடுத்தா. கன்யாதானம் கொடுத்ததுக்கு அப்புறம் சியாமாபாலான்ற புத்திரியும் மாலாதரனும் அவளுடைய ராஜ்யத்துக்கு போனா. கொஞ்ச காலம் போனதுக்கு அப்புறம் செந்தாமரை செல்வியான மகாலட்சுமி ஒரு கிழவி சுமங்கலியான கிழவடிவம் போட்டு சுரச்சந்திரிகாவுக்கு அரண்மனைக்கு வந்திருக்கா. ஆத்துல இருந்த குழந்தைய கன்யாதானம் பண்ணி கொடுத்தாச்சு. ராஜாவும் ராணியும் தனியா இருக்கா. அப்ப அம்பாள் ஒரு கிழரூபமா சுமங்கலியா இந்த சுரச்சந்திரிகாவுக்கு சொல்றா, வரலட்சுமின்னு ஒரு விரதம் இருக்கு, அதனை அனுஷ்டி சௌக்கியமா இருப்ப அப்படின்னு. இந்த சுரச்சந்திரிகாவுக்கு அந்த சமயத்துல இந்த கிழ வடிவத்துல வந்த மகாலட்சுமியை புரிஞ்சிக்காம ஏதோ யாசகம் கேட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்தி கன்னத்துல அரையிறானாம், இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு. இத கேட்ட அவளுடைய மகள் அவளை கூப்பிட்டு அந்த சுமங்கலியை சமாதானப்படுத்தி என்ன விஷயமா வந்திருக்கீள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்கறச்ச, சியாமாபாலான்னு சொல்லக்கூடிய அந்த அரசியுடைய புத்திரிக்கு அந்த மகாலட்சுமி வரலட்சுமி விரதத்துடைய மகிமையை சொல்றா. எல்லா விதமான சௌக்கியங்களும் சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடியது வரலட்சுமி விரதம். அதை அனுஷ்டிச்சா சௌக்கியமாவும் சௌபாகியத்தோடையும் இருப்பா அப்படின்றத சொல்றா. உடனே இந்த சியாமாபாலான்னு சொல்லக்கூடிய புத்திரி அந்த விரதத்தை பத்தி முழுமையான விதானங்களை அந்த மகாலட்சுமி கிழவ ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமங்கலி கிட்ட கேட்டு தெரிஞ்சுண்டு அவ அந்த வரலட்சுமி விரதத்தை பிரதி வருஷமும் அனுஷ்டிக்க ஆரம்பிச்சு எல்லா விதமான சௌபாகியங்களோட தனதானியங்களோட ராஜ்யத்தோட ரொம்ப சௌக்கியமா வாழ்ந்துட்டு வரா. அதே சமயம் இந்த சுரச்சந்திரிகா அவ அம்பாளை உதாசீனம் பண்ணி நீங்க இருந்து போன்னு சொன்னதுனால அவளுடைய ராஜ்யங்கள்லாம் நஷ்டமாயி தனதானியங்கள் எல்லாம் நஷ்டமாயி மகா கொடுமைன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு ஒரு விதமான தரித்திரத்துல இருக்கா. இத தெரிஞ்சின்ற புத்திரி சியாமாபாலா அவளுடைய கஷ்டங்கள் நிவர்த்தி பண்றதுக்காக ஸ்வர்ண பாத்திரத்துல ஸ்வர்ணங்களை ரொப்பி கொடுத்து அனுப்புறா அவ அம்மாத்துக்கு. அவளுடைய தரித்திர காலம் கர்ம பலன் அவளுக்கு அது கிடைச்சும் அந்த அவ அதை பார்க்கறச்ச அவ அதை ஸ்பர்ஷம் பண்றச்ச தொடரச்ச குடமும் குடத்துல இருக்கக்கூடிய ஸ்வர்ணமும் கரித்துண்டா மாறுறதாம். அதுக்கப்புறம் இந்த வரலட்சுமியுடைய மகிமையை தெரிஞ்சுண்டு அந்த சியாமாபாலா அவ அம்மாக்கு அந்த விரத மகிமையை சொல்லி அதை அனுஷ்டிக்க சொல்றா. அதுக்கப்புறம் அந்த சுரச்சந்திரிகா வரலட்சுமி விரதத்தை அனுஷ்டிக்கிறா. அவளுடைய எல்லா விதமான தாரித்திரியங்களும் நிவர்த்தியாகி சர்வ சௌபாகியத்தோடு சௌக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்லியிருக்கா. அதனால கலியுகம்னு சொல்லக்கூடிய இப்ப நாம இருக்கிற யுகத்துல யார் ஒருத்தர் வரலட்சுமி விரதத்தை
அனுஷ்டிக்கிறாளோ ஸ்ரத்தா பக்தி பூர்வகமாக அவளுடைய தன பாதைகளும் எல்லா விதமான சௌக்கியங்களும் அம்பாள் எப்பயுமே வந்து நிவர்த்தி பண்ணி அம்பாளுடைய பரிபூர்ண அனுகிரக கிருபா கடாட்சம் தத்து தீர்க்க சோமங்கல்யா பிராப்தியர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுமங்கலியா எப்பயுமே இருக்கணும், அவளுடைய காலம் வந்து சுமங்கலியிலேயே எல்லாம் நடக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பண்ணக்கூடிய காரியம் வரலட்சுமி விரதம். சௌக்கியமாக எல்லாரையும் வைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சின்ன ஒரு கதையுடைய சிரவணத்தை முடிச்சுக்கிறேன். மறுநாள் என்னைக்கு இந்த வரலட்சுமி விரதம் நடந்திருக்கோ அன்றைக்கி மறுநாள் அம்பாளுக்கு ஒரு பலத்தை வச்சு நிவேத்தியம் பண்ணி தூப தீபாராதனைகளை காட்டி வடக்கால யதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி அப்படின்னு சொல்லி நகர்த்தி வச்சுட்டு அந்த அம்பாளுடைய பிரதிமைகள்லாம் எடுத்து உள்ள வச்சுக்கலாம். இதோட வரலட்சுமி விரதம் பூர்த்தியாகிறது. பிரயர்த்தனம் மகா கணபதி விநாயகர் சதுர்த்தி பூஜையும் வந்து பண்ணணும்னு நான் பிரயர்த்தனம் பண்ணுறேன். நிறைய பேர் கேட்டிருக்கா. நிச்சயமாக வந்து அதுக்கு உண்டான வீடியோவும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிடுவேன். சர்வமங்களானி பவந்தோம், சர்வே ஜனா சுகினோ பவந்தோம்.